ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இனி நம்ம சூப்பரான டேஸ்டியான தக்காளி சாதம் சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன். கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன், புதினா மல்லி தலை எடுத்துருக்கேன், அப்புறம் பட்டை கிராம்பு அதெல்லாம் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. பட்டை கிராம்பு 2 இது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் 2 பச்சை மிளகாய் இது மட்டும்தான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறோம். தக்காளியை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். இப்போ நான் குக்கர் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெயில் செய்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக நல்லா சிம்லேயே வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இந்தளவு கலர் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை மிளகா சேர்க்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம். அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஃப்ளேவர்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். இல்லைனா பச்சை வாசனை அப்படியே இருக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மேஷ் ஆகி வதங்கிடுச்சு தக்காளி. ஒரு 5 நிமிஷமாக நல்லா வதங்கிடுச்சு சூப்பராக. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நமக்கு ரெசிபி சூப்பராக இருக்கும். நம்ம தக்காளி சேர்த்ததே தெரியக்கூடாது. தோல் பிரிஞ்சு அந்த ஜூஸ் தனியாக தக்காளி தனியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புதினா மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நமக்கு. புதினா மல்லி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதுவும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது வதக்கும் போதே பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடு ஃபுல்லாக. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். நிறையா சேர்த்துடக்கூடாது. சும்மா கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி காரம் இல்லாமல் கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. ஸ்பைசஸாக இருந்தால் அதனாலே சாப்பிடாம கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் பக்காவாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி வெங்காயம் நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் சூப்பராக நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு. நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தேன். அதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். இப்போ 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் எல்லா இடத்துலையும் நல்லா பிடிச்சி வரணும். அடி பிடிக்காமல் இருக்கணும். நல்லா அடியிலலாம் கலந்து விட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சலசலன்னு கொதிக்கும் போது நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா உப்பு காரம் எல்லாமே பிடிக்கணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சமாக புதினா தலை சேர்த்துக்கலாம். புதினா மல்லி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு திறக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் நமக்கு சாதம். இப்போ கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் சூப்பராக. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ விசில் வரணும். விசில் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு ஏர்லாம் போயிடுச்சு. இப்போ சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது, அடி பிடிக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.